டிரேடிங் மூலம் அதிக லாபம் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவரை போலீசில் பிடித்துக் கொடுத்த பாதிக்கப்பட்டவர்கள். கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களிடம் ஆன்லைன் டிரேடிங் மூலம் அதிக லாபம் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட பெண் வெளிநாடு தப்பிச் சென்று மீண்டும் விமானம் மூலம் கொச்சி திரும்பிய நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் விமான நிலையத்தில் வைத்து அப்பெண்ணை பிடித்து நேற்று இரவு முழுவதும் கோவையில் வைத்திருந்து காலையில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பன்னிமடை பகுதியைச் சேர்ந்தவர் மதுமிதா, வயது 32. இவர் தன் உடன் படித்தவர்கள் மற்றும் தனக்கு அறிமுகமானவர்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் டிரேடிங் மூலம் தான் புதிதாக தொழில் துவங்கி உள்ளதாகவும் அதில் முதலீடு செய்தால் மாதந்தோறும் முதலீட்டிற்கான லாபத் தொகையை தருவதாகவும் கூறியுள்ளார். அவரது பேச்சை நம்பிய பலரும் லட்சக்கணக்கில் பணத்தை முதலீடாக செலுத்தியுள்ளனர். ஒவ்வொருவருக்கும் முதல் மாதம் மட்டும் லாபத்தொகை என்ற பெயரில் சிறிதளவு பணத்தை கொடுத்து அந்த பெண் பின்னர் முதலீடு செய்த நிறுவனத்தில் தான் இழப்பை சந்தித்ததாகவும் செலுத்திய பணத்தை விரைவில் தருவதாகவும் கூறியபடியே கோவையிலிருந்து திடீரென தலைமறைவாகியுள்ளார். கடந்த 1.5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த மதுமிதாவை பாதிக்கப்பட்டவர்கள் தேடி வந்த நிலையில் அவர் துபாயில் இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இதே போன்று துபாயிலும் மோசடியில் ஈடுபட்டதால் அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க இருப்பது தெரிய வந்தவுடன் துபாயிலிருந்து விமானம் மூலம் கேரளாவிற்கு வந்துள்ளார். அவர் கேரளாவிற்கு வரும் தகவல் தெரிந்த துபாயில் வசிக்கும் சிலர் ஏற்கனவே தமிழகம் மற்றும் கேரளாவில் மதுமிதாவால் பாதிக்கப்பட்ட சிலருக்கு தகவல் அளித்துள்ளனர். இந்த தகவலின் அடிப்படையில் எர்ணாகுளம் பகுதியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட நபர் ஒருவரை விமான நிலையத்திற்கு அனுப்பிய பாதிக்கப்பட்டவர்கள் அங்கிருந்து மதுமிதாவிற்கு உதவுவதாக கூறி அவரை காரில் ஏற்றி கோவைக்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து நேற்று இரவு பாதிக்கப்பட்ட சுமார் 20 பேர் மதுமிதாவை கோவை பந்தயசாலை காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதற்காக சென்றுள்ளனர். ஆனால் காவல் நிலையத்தில் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள இயலாது. நாளை காலை மாநகர குற்றப்பிரிவில் புகார் அளிக்குமாறு தெரிவித்த நிலையில் விடிய அப்பெண்ணுடன் 5 கார்களில் வந்த பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலைய வளாகத்திலேயே இருந்துள்ளனர். இதனிடையே காரில் இருந்து அதிகாலையில் திடீரென தப்பிய மதுமிதா சாலையில் இறங்கி மீண்டும் அவரை விரட்டி பிடித்த பாதிக்கப்பட்டவர்கள் அப்பெண்ணை காரில் வைத்து கோவை பந்தயசாலை பகுதியிலேயே வட்டம் அடித்து வந்துள்ளனர். தொடர்ந்து அப்பெண்ணை மாநகர குற்றப்பிரிவு போலீசாரிடம் மோசடியில் ஈடுபட்ட அப்பெண்ணை ஒப்படைத்தனர். அதே வேளையில் 1 லட்சம் ரூபாய்க்கு 20,000 ரூபாய் என்ற அடிப்படையில் தாங்கள் முதலீடு செய்ததாகவும் துவக்கத்தில் பணம் தந்த மதுமிதா பின்னர் பணம் தராமல் இழுத்தடித்ததாகவும் கூறிய பாதிக்கப்பட்டவர்கள் பணம் கேட்டு நெருக்கடி தந்த போது தலைமறைவாகி உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மோசடியில் ஈடுபட்ட மதுமிதாவை தாங்களாகவே பிடித்து பந்தயசாலை காவல் நிலையத்தில் நேற்று இரவே ஒப்படைக்க சென்றும் காவல்துறையினர் விடிய தங்களை அலைக்கழித்ததாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்ட மதுமிதாவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னையிலேருந்து வர இது போல் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரேடு எம்பி ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்க பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நமக்கு லாபத்தின ஒரு பர்சன்டேஜ் நமக்கு தரேன்னு சொன்னாங்க. பின்ன 1 மாதம் கொடுத்துச்சு. பின்ன ஒன்றுமே கொடுக்கல. கேட்டால் எனக்கு கொரோனா அப்படின்னு. லாஸ்ட்டாக டிசம்பர் 30ஆம் தேதி ஒரு 2 லட்சம்